IPL 2025 இப்போ லக்னோ டெல்லிக்கு எடுத்து ராஜஸ்தானும் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ IPL 2025 நம்மளுடைய ரோஹித் சர்மாவை யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவா அப்படின்னு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு விஷயத்த டெல்லியும் எல்எஸ்ஜியும் வந்து போட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் 50 கோடி வரைக்கும் ரோஹித்துக்கு பிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டெல்லி அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஜி வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. ஈவன் வந்துட்டு எல்எஸ்ஜியோட மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து ஜாண்டி ரோட்ஸுமே ஸோ நாங்கள் வந்துட்டு ஆக்ஷனில் ரோஹித் சர்மா வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆல் அவுட்டாக அவரை பிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்கிறது யார் புதுவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகுல் டிராவிட் ஆர்ஆரோட கோச்சிங் சைடில் அஃபீஷியலாக இது ஜாயின் ஆனார். ஜாயின் ஆன உடனே ராகுல் டிராவிட் கொடுத்துருக்குற ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டு IPL 2025 ஆக்ஷனில் ரோஹித் சர்மா வந்தார் அப்படின்னா ஸோ அவரை நாங்கள் பிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ டீம் இந்தியாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக T20 வேர்ல்டு கப் 2024 வந்து வின் பண்ணி கொடுத்த ஒரு காம்போ தான் நம்மளுடைய ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ IPL 2025 அப்படிங்கிற அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதாவது ப்ரைமரியாக நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்குமா, ஸோ அதாவது வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆவாரா அப்படிங்கிறது ப்ரைமரியாக நமக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பெருசாக வந்து கிண்ட தேவையில்ல. ஸோ எந்த லெவல் வரைக்கும் போனால் ரோஹித் சர்மாவுக்கு RTM கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு மும்பை டீம் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமான விஷயம். இப்போது ராஜஸ்தான், டெல்லி, எல்எஸ்ஜி போன்ற அணிகள் ரோஹித் சர்மாவை பிட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் பிளேயர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணி அவங்க அதுக்கான பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஈவன் ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்போது பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருக்கும். ஸோ பட்ஜெட் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம எந்தெந்த பிளேயருக்கு எவ்வளோ வந்து ஒதுக்கி வைக்கலாம், ஸோ அதன் மூலிமா எவ்வளோ சேவ் பண்ணால் ரோஹித்துக்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளே வரும்போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தான் அந்த இடத்துல வந்துட்டு ஹையாக வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்குது. காரணம் ராகுல் டிராவிடும் நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் இப்போ சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் கோச் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஒரு T20 இன்டர்நேஷ்னல் கரியர் அப்படிங்கிறத முடிச்சுட்டு IPL T20 ஏராக்குள்ளே வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஒரு கோச்சிங் சைடில் ரோஹித் சர்மா உள்ளே வரும்போது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் ரோஹித் சர்மா வந்து இப்போது ராகுல் டிராவிடோட கோச்சிங் அப்படிங்கிறப்போ கேப்டன்சிலாம் பெருசாக வந்து அவர் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த ஒரு சாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இருக்கிற டைமை நான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட்டே இருக்குது. ஈவன் அதனால தான் மும்பை இந்தியன்ஸில் இருந்து கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஒதுங்கும் போது கூட ரோஹித் சர்மா பெரிய லெவலில் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக கேப்டன்சியை கொடுத்துட்டு விலகினார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஆஸ் அ பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு டைமில் வரும்போது சஞ்சு சாம்சனுக்கும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் IPL 2024 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த IPL பீஸ்ட் மாதிரி இருந்த ஒரு டீம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த IPL ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே ஒன்றுமே எல்லாம் போயிட்டாங்க. தோல்வியே பார்க்காத ஒரு டீமாக IPL 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் அந்த மாதிரி இருந்த ஒரு டீம் தான் வந்து இப்படி வந்து சரிஞ்சு போனாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கண்டிப்பாக கேப்டன்சி அசாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கணும். ஸோ என்ன தான் ஜாஸ் பட்லர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தாலுமே ஸோ இப்போ ரோஹித் சர்மா இருக்கும்போது அது இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த ஒரு பிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னா ராகுல் டிராவிடோட அடிஷனில் அது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு வேறு லெவல் விஷயமா அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது பெரிய லெவலில் வந்து யாருமே அஃபீஷியலாக சொல்கிறதுக்கு தயங்கினப்போ வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ராகுல் டிராவிட் வந்து அந்த இடத்துல அதை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது. ஸோ IPL 2025 சப்போஸ் ராஜஸ்தான் அதை பிட் பண்ணி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் வருவார். ஸோ ஆல்ரெடி வந்து ரோஹித் அண்ட் SS ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற ஓப்பனிங் காம்பினேஷனை நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சைடில் பார்த்துருக்கோம். நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதையே IPL பார்க்குறதுக்கும் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வாய்ப்பு கிடச்சதாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு சில RRோட ஃபேன் சைடும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ரிலீஸ் வந்து நிறைய டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அது வந்து ரோஹித் சர்மாவோட தான். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா பல்டான்ஸ்.